தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான கிரிமினல் வழக்கு, அவதூறு வழக்கு அதிமுக பாபு முருகவேல் என்பவரால் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்க மேல்முறையீடு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இது அந்த மனுவில் பாபு முருகவேல் அதிமுகவிலிருந்து வெளிவருவதற்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக வர தயாராக இருந்தார்கள் என்று அப்பாவு கூறியது அவதூறாகும் என்று கூறியிருந்தார். அதன் கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்றம், ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு உறுப்பினர்கள் தாவது என்பது இயற்கைதான். அப்படி இருக்கையில் இதில் என்ன அவதூறு இருக்கிறது? நமது ஜனநாயகம், சட்டமன்றம் ஒரு உறுப்பினரை மற்றொரு கட்சிக்கு செல்வதை அனுமதிக்கிறது. இதில் அவதூறு ஒன்றும் இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். மேலும் வழக்கை தள்ளுபடி செய்யப்போவதாக நீதிபதி அறிவித்ததால் மனுதாரர் மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டார். அப்பாவுக்கு எதிரான அவதூறு வழக்கு முடித்து வைத்து உத்தரவிடப்பட்டது. தாம்பரத்தில் கழிவுநீர் குடித்து ஒருவர் பலியானது, சிலர் மயக்கம் என்று கூறி போராட்டமெல்லாம் நடந்தது. அப்படி இருக்கையில் நகராட்சி ஆணையர் சனிக்கிழமையிலிருந்து தாம்பரம் பகுதியில் நாங்கள் குடிநீர் விநியோகமே செய்யவில்லை, நகராட்சி சார்பில் எந்த குடிநீரும் விநியோகிக்கவில்லை, அப்படி இருக்கும்பொழுது இது போன்ற கழிவுநீர் கலப்பு என்பது தவறு, அவர் குடித்தது என்ன நீர் என்று நாம் பரிசோதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக அமெரிக்கா பரபரப்பான குற்றச்சாட்டு முன்வைத்தது. இந்த குற்றச்சாட்டின் மீது நாடாளுமன்ற உரிமைக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. இதனால் ஏற்பட்ட அமளி துமளியினால் மக்களவை 3-4 நாட்களாக நடக்கவே இல்லை. இதன் நிலையில் முன்னதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கௌதம் அதானியை கைது செய்து விசாரிக்க வேண்டும், அமெரிக்கா குற்றச்சாட்டு சிறிய குற்றச்சாட்டு, நமது இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதிக்கிறது என்று கூறினார். இதற்கிடையில் நாடாளுமன்றத்தில் அதானி விவகாரம் மற்றும் சம்பல்பூர் மசூதியில் தொல்லியல் துறை ஆய்வு, அதனால் ஏற்பட்ட கலவரம் போன்றவற்றை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பி வருகின்றன. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் புதிய போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதன்படி இன்று எதிர்க்கட்சிகள் மோடியும் அதானியும் ஒன்றுதான் என்ற டிஷர்ட்டுகளை அணிந்து அதுபோன்ற பதாகைகளும் ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர். இந்த போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் கலந்து கொண்டு டிஷர்ட் அணிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது அதானி மீதான விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தினர். இதனால் நாடாளுமன்றத்தில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்க அதானி கிரீன் எனர்ஜி என்ற நிறுவனம் மீது ஊழல் குற்றச்சாட்டை வைத்துள்ளது. அதாவது 2239 கோடிகள் வரை லஞ்சம் அளிக்கப்பட்டது என்று அமெரிக்கா கூறியிருக்கிறது. இதற்கான லஞ்ச பணம் அமெரிக்க பங்குச் சந்தையிலிருந்து திரட்டப்பட்டதாகவும் கூறியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அதானி மேல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து 21 நாட்களுள் நீதிமன்றத்தில் வர வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறது. இதனால் எதிர்க்கட்சிகள் இதன் மீது இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி இது தொடர்பாக ஒரு பிரச்சனை முடிவு கொண்டு வரணும் என்று அவைகளில் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள். ஆனால் பிரதமரோ பாஜக அரசோ எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் அவையே முடங்கி இருக்கிறது. இதற்கிடையில் அதானி நிறுவனம் விசாரணை அமைப்பில் அதானி மீது குறிப்பிட்டு குற்றச்சாட்டப்படவில்லை என்று கூறியிருக்கிறது. முதல் குற்றச்சாட்டில்தான் அதானி பெயர் இல்லை. அதன் பின் அதானி அவருடைய உறவினர் சஹர் அதானி பழம் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகையும் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எப்படி அதானி பெயர் இல்லை என்று கூற முடியும் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக நடிகர் மன்சூர் அலிகான் மகன் அலிகான் துக்ளக் உட்பட 7 பேரை கைது செய்த காவல்துறையினர் 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் சிறைக்கு அடைக்க சென்றனர். நீதிமன்றத்துக்கு செல்லும் வழியில் அங்கு நின்று கொண்ட நடிகர் மன்சூர் அலிகான் வேன் அருகில் வந்து தனது மகனுக்கு புத்திமதி கூறினார். கஞ்சா எல்லாம் அடிக்கக்கூடாது என்பது தப்பு என்று உனக்கு தெரியாதா? தைரியமாக இரு, புத்தகங்கள் எல்லாம் படி, நிறைய படி, தெம்பாக தைரியமாக இரு. ஏன் தப்பு பண்ணுற? கஞ்சா குடித்தால் அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணும் என்று தெரியாதா? நீ சாப்பிட்டியா என்று கேட்டு மகனிடம் விசாரித்து விட்டு சென்றார். தொடர்ந்து பத்திரிகையாளரை சந்திக்கும் போது கஞ்சா வியாபாரிகளிடம் என் மகன் நம்பர் இருந்ததை வைத்து கைது செய்கிறார்கள். என் தொலைபேசியிலும் பல நடிகைகளின் நம்பர் உள்ளது. பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் எப்படி கிடைக்கிறது? முதலில் டாஸ்மாகை ஒழிங்கள் என்று கூறினார். டாஸ்மாக் இருக்கும் பொழுதே கஞ்சா மற்றும் மெத்தப்பட்டமைன் போன்ற போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருகிற நேரத்தில் டாஸ்மாகை மூடினால் இந்த நடமாட்டம் எப்படி குறையும் என்பது மன்சூர் அலிகான்
கூற வேண்டும்.